Very good morning. This is Prabhakar from Department of Computer Applications, Sri Kalisuri College, Sivasi. So today we want to discuss about the in ASP.NET programming validation controls. What are the different types of validation controls available in the ASP.NET, and what are the specific purpose of the each validation controls? Today we are going to discuss about the concept. So in validation control பார்த்தோம் அப்படினா ஸோ மொத்தம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 டைப் ஆஃப் வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரெக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டா, கம்பேர் வேலிடேட்டா, ரேஞ்ச் வேலிடேட்டா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேலிடேட்டா கண்ட்ரோல்ஸ், கஸ்டம் வேலிடேட்டா அண்ட் வேலிடேஷன் சம்மரி. ஸோ இந்த வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணுறப்ப நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சில ஃபீல்டெல்லாம் நீடட் ஃபீல்டா, சில ஃபீல்டெல்லாம் வந்து யூசர்கிட்ட இருந்து நம்ம இன்புட்டை செக் பண்ணணுமா, எந்த டைப்பான இன்புட் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரிங்காக கொடுக்குறாங்களா, கேரக்டராக கொடுக்குறாங்களா, இல்லை இமெயில் கரெக்டாக கொடுக்குறாங்களா, ஃபோன் நம்பர்ஸ் கரெக்டாக 10 டிஜிட் கொடுக்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக டேட்டாவை என்ட்ரு பண்ணணுமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் ரெக்கார்ட் ஃபீல்டு வேலிடேட்டர்ஸ். ரெக்கார்ட் ஃபீல்டு வேலிடேட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக சில இதுக்கு இன்புட் கொடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி ஒரு நேம் கேட்குறோம் அப்படின்னா, ஸோ நேம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏஜ் கேட்குறோம், டேட் ஆஃப் பர்த் கேட்குறோம், சில சமயங்கள் அட்ரஸ் கேட்காம இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணியிருக்கணும், ஃபீல்டு என்ட்ரு பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ ரெக்கார்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெக்கார்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட் டு செட் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா கண்ட்ரோல் டு வேலிடேட். ஸோ கண்ட்ரோல் டு வேலிடேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த கண்ட்ரோலுக்கு நம்ம ரெக்கார்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் செட் பண்ணுறோமோ அதுக்கு அந்த இன்டிமேஷனை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னா கண்ட்ரோல் டு வேலிடேட்டர் ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அது வேலிடேஷனை செக் பண்ணும். ஸோ அதே மாதிரி எரர் மெசேஜ்ன்றது இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. எந்த மாதிரி எரரை வந்து நீங்கள் அதில் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எரர் மெசேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பேர் வேலிடேட்டர்ஸ். ஸோ கம்பேர் வேலிடேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம 2 டைப்பான இன்புட் கொடுக்குறோம். அது 2 டைப்பான இன்புட்டுமே சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் கம்பேர் வேலிடேட்டர் கொடுப்போம். பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்குறோமா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக தான் கம்பேர் ஃபீல்டு வேலிடேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பேர் ஃபீல்டு வேலிடேட்டரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக மஸ்ட் 2 இன்புட் பாஸ் பண்ணணும். அந்த 2 இன்புட்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ சேம் கண்ட்ரோல் டு வேலிடேட்டில் கண்ட்ரோல் டு கம்பேர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 கண்ட்ரோல் டு கம்பேர்லையும் வேல்யூ டு கம்பேர்லையும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கம்பேர் வேலிடேட்டர் கண்ட்ரோல்ஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ எரர் ஷோ பண்ணாது. பட் எரர் இருந்துச்சு அப்படின்னா மிஸ்மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எரரை ஷோ பண்ணும். இந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் டு வேலிடேஷன் கம்பேர் வேலிடேட்டர். ரேஞ்ச் வேலிடேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், ஒரு பின்கோடு கொடுக்குறோம், 6 டிஜிட் தான் இருக்கணும், 10 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரேஞ்ச் வேலிடேட்டர் கண்ட்ரோல்ஸ். இதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணணும். மினிமம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் செட் பண்ணுறோம், ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து மேபி 21 இயர்ஸ்லேருந்து 26 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணி ரேஞ்ச் வேலிடேட்டர் செட் பண்ண முடியும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேலிடேட்டர். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வேலிடேட்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், பின்கோட் இதெல்லாம் வந்து இத்தனை டிஜிட் தான் இருக்கணும். அதே ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணணும், அதுக்கு அட் சிம்பிள் யூஸ் பண்ணணும், டொமைன் நேம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேலிடேட்டர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இப்போ ஆதார் கார்டு ஃபில் பண்ணுறோம், ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா 10 டிஜிட் இருக்கணும், இல்லை 12 டிஜிட் இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேலிடேட்டர். கஸ்டம் வேலிடேட்டர் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்தராக வேறு ஏதாவது நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம வேலிடேஷன் பண்ணணும். இந்த வேலிடேஷனாக பத்தாது, வேறு ஏதாவது வேலிடேஷன் செக் பண்ணணும், யூசர் டிஃபைனுக்கு இந்த இதெல்லாம் ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமில் நமக்கு எந்த மாதிரியான வேலிடேஷன் கண்ட்ரோல்ஸ்லாம் செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து வேலிடேஷன் பண்ண முடியும். வேலிடேஷன் சம்மரி. ஸோ வேலிடேஷன் சம்மரின்றது என்ன அப்படின்னா, ஒரு என்டையர் ஃபார்ம்லேயே நம்ம ஏகப்பட்ட வேலிடேஷன் கண்ட்ரோல் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா கண்ட்ரோல்ஸ்லையுமே எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நமக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வேலிடேஷன் சம்மரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஃபார்மில் என்னென்ன எரர் இருக்குது, எது தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஷோ பண்ணும். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.